வருவேன். ஏன் வெறி? என் மக்கள்ரா, என் மக்களுக்கு நான் வர்றதுக்கு என்ன கேட்டாங்க, என்னப்பா நீ மாநாடு நடத்துறியே, உன்னை ஏதாவது பண்ணுவாங்களே அப்படின்னு. என்னை மிரட்டணும்னா நான் வேட்டியை மடிச்சு கட்டிக்கிட்டு இறங்குவேங்கிறது அவங்களுக்கு தெரியாது. நான் அரசியலுக்கு வருவது உறுதி. தேர்தலில் நான் தனி கட்சி ஆரம்பித்து தமிழ்நாடு முழுவதும் 234 தொகுதிகளையும் நிற்போம். அந்த கலைஞரின் மகனாக இருக்கக்கூடிய நான் சொல்லுகிறேன், தர்மம் தன் வாழ்வதனை சூது. I am not prepared to answer you. You are anti-Indian. ஏப்ரல் 18 குடிச்சு கும்பிடாதீங்க, நிமிர்ந்து ஓட்டு போடுங்க. ஏப்ரல் 18 நீங்கள் வெற்றி களம் காணும் நாள். நாங்களும் தான். வணக்கம். மாபெரும் மாற்றத்திற்கு மக்கள் நீதி மையம். என் நெஞ்சில் குடியிருக்கும் என்னுடைய தோழர்களுக்கும் தோழிகளுக்கும் என்னுடைய வணக்கம். வணக்கம். வரும் 2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் ஒரு மாபெரும் அரசியல் மாற்றத்தை கொண்டு வந்து மக்கள் சக்தியின் உதவியுடன் மக்கள் விரும்புகிற ஒரு நல்ல அரசை அமைப்பதில் உறுதியாக இருப்பதால், காலத்தையும் இடத்தையும் அறிந்து ஒரு செயலை செய்தால் பூவுலகம் முழுமையையும் வேண்டினாலும் அது கைவசப்படும் என்ற திருக்குறளுடன் என்னுடைய நன்றி உரையை நிறைவு செய்கிறேன். பார்த்துக்கிட்டே இருங்க. அடுத்த வருஷம் இதுவரைக்கும் தமிழ்நாடு சந்திக்காத ஒரு வித்தியாசமான ஒரு தேர்தலை சந்திக்கும். 2 பேருக்கு நடுவுல தான் போட்டியே. ஒன்னு டிவிகே, இன்னொன்னு டிஎம்கே. கான்பிடண்டா இருங்க, நல்லதே நடக்கும், வெற்றி நிச்சயம். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். சரி, ஓகே, நான் ஹானஸ்டாக நேமே எடுத்துக்கிறேன். ரஜினி வந்தால் மாறிடும், கமல் வந்தால் மாறிடும், விஷால் வராரு, இல்லை சகாயம் ஐஏஎஸ் வருவார். இது மாதிரி ஒரு மனிதர் வச்சு ஒரு ஸ்டேட் மாறுமா அப்படின்னா, ஒன் லீடர் கேன் இன்ஸ்பயர், பட் த சேஞ்ச் ஹேஸ் டு கம் ஃப்ரம் காமன் பீப்புள்.